Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். Saree sale, latest collections at unbelievable prices, up to 50% offer or branded gifts. Srinagar, Velachery, Cropate and Thiruvallur. பொதுவாகவே ஆடி அமாவாசை ரொம்ப விசேஷமானது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. ஸோ ஆடி அமாவாசைக்கு முன்னோர்கள் இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்க நேயர்களுக்கு சொல்கின்ற செய்தி என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாமா மேம்? அவங்களுடைய முன்னோர்களை மனசுல நினைச்சிட்டு ஏதாவது ஒரு பையில வந்து ஏதாவது ஒரு பிக்கை வந்து அவங்க செலக்ட் பண்ணிக்கணும். அந்த டைம் அது கனெக்ட் ஆகும். ஸோ செலக்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா ஒரு பிக்குக்குமான ஒரு பைலுக்குமான முன்னோர்கள் சொல்லக்கூடிய மெசேஜ் வந்து நம்ம 1 by 1 பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தலைமுறையா இவங்க வந்து இவங்களோட ஃபேமிலிக்கு ஒரு பெண்ணினுடைய அந்த ஒரு தெய்வம் மாதிரி இருந்து அவங்க வழி நடத்திட்டு வருவாங்க. அவங்களுடைய அந்த முன்னோர்களோட எனர்ஜி இருக்கு. இன்னொன்று வந்து இந்த குழந்தையிலே வந்து இந்த சிவனடி சேர்ந்த அந்த ஒரு சோல் இருக்கு இல்லையா, அந்த ஒரு எனர்ஜி இருக்கு. இவங்க எப்பவுமே வந்து ரிலாக்ஸ்டா இருக்கணும். ஸோ இவங்களுக்கு வந்து அதிகமான அந்த டென்ஷன், ஏதோ ஒரு பய உணர்வு தான் இவங்களுடைய எல்லா காரியங்களையும் ஸ்பாயில் பண்றது. அண்ட் சுற்றி இருக்கிற அந்த நபர்கள்கிட்டயும் நல்ல ஒரு பேரோ இல்லை நல்ல ஒரு டிக்னிட்டியோ கிடைக்காம கூட போகிறது. இதெல்லாம் வந்து லாங் ரன்னுக்கு ரொம்ப நாட்களாக இவங்களுக்கு எந்த ஒரு பெனிஃபிட்ஸும் கொடுக்கல, மேற்கொண்டு அதனால இவங்களுக்கு ஒரு சோகம் தான் அடுத்தடுத்து நடந்துகிட்டே இருக்கு அப்படின்னா அந்த விஷயங்கள்லேருந்து இவங்க கண்டிப்பாக பெரிய அளவிலான அச்சீவ்மெண்ட்டுக்கு இவங்க தகுதியானவங்க. அதுக்கான லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் இவங்களுக்கு இருக்கு. ஆனால் இவங்க எவ்வளோ ஒரு பிரச்சனை வந்தாலும், எவ்வளோ ஒரு இந்த வாழ்க்கையில் டிஸ்ட்ராக்ஷன் நடந்தாலுமே அந்த வில் பவர் மட்டும் இவங்க விடவே கூடாது. ஏன்னா அவங்க முன்னோர்கள் இவங்களுக்கு விட்டுட்டு போகிற ஒரு விஷயம், குறிப்பிட்டு இந்த பித்ரு தோஷம் எனக்கு இருக்குது, அதனால தான் என் லைஃப்பில் இதெல்லாம் இருக்குது, முன்னோர்களோட கனெக்ட் இல்லை எனக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கான இது ஒரு கார்டு. இது ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஆடி மாதம் அப்படின்னு சொன்னாலே ஆடி மாசத்துல வர்ற அமாவாசை மிகச் சிறப்பானது. 48 தலைமுறை பாவங்களையும் போக்குகின்ற வல்லமை இந்த ஆடி அமாவாசைக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லி நம்ம கேட்டிருக்கோம். இந்த ஆடி அமாவாசையில நமக்கு முன்னோர்கள், நம்முடைய மூதாதையர்கள் நமக்கு சொல்கின்ற அந்த பிரபஞ்ச செய்தி என்ன அப்படிங்கிற விஷயத்த நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக டாரோ ரீடர், ஸ்பிரிச்சுவல் ஹீலர் சாரா மேம் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். மேம் வணக்கம். மேம் வணக்கம் சார். மேம் பொதுவாகவே ஆடி அமாவாசை ரொம்ப விசேஷமானது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. ஸோ ஆடி அமாவாசைக்கு முன்னோர்கள் இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்க நேயர்களுக்கு சொல்கின்ற செய்தி என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாமா மேம்? இது வந்து இப்போ எப்படி பார்க்க போறோம்னா பைல் செலெக்ஷன்ல பார்க்க போறோம். ஸோ 3 பைல் செலெக்ஷன் வந்து நம்ம இன்ட்ரோ முடிச்ச உடனே வரும். ஸோ அந்த 3 பிக் இருக்கும், கைண்ட் ஆஃப் பிக் இருக்கும். அந்த 3 பைலில் அவங்களுடைய முன்னோர்களை மனசில் நினச்சிட்டு ஏதாவது ஒரு பையில் வந்து ஏதாவது ஒரு பிக்கை வந்து அவங்க செலக்ட் பண்ணிக்கணும். அந்த டைம் அது கனெக்ட் ஆகும். ஸோ செலக்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா ஒரு பிக்குக்குமான ஒரு பைலுக்குமான முன்னோர்கள் சொல்லக்கூடிய மெசேஜ் வந்து நம்ம 1 by 1 பார்த்து தெரிஞ்சுக்கலாம். முதலாவதா ஃபர்ஸ்ட் பிக்சரை வந்து தேர்ந்தெடுத்திருக்கின்றவர்களுக்கு அவர்களுடைய முன்னோர்கள் சொல்கின்ற செய்தி அப்படின்னா அது என்னது மேம்? ஃபைல் நம்பர் 1 இவங்களுக்கான கார்டு. ஸோ ஃபைல் நம்பர் 1 செலக்ட் பண்ணவங்களுடைய மூதாதையர்கள் பார்க்கும்போது 2 நபர் இருப்பாங்க. அதாவது அப்பா, தாத்தா, ஒரு ஆண் நபர், ஒரு நல்ல ஒரு வயதான ஒரு ஆண் நபர், ஒரு அனுபவம் உள்ள ஒரு ஆண் நபர் இருப்பாங்க அந்த எனர்ஜியில். இன்னொன்று வந்து சிப்ளிங்ஸ், அண்ணா தம்பி அந்த நிலையில் இருப்பாங்க. அவங்களுமே வந்து லைக் ஒரு முன்னோர்கள் கேட்டகரியில் தான் வருவாங்க ஒன்ஸ் வந்து சிவனடி அடைஞ்சாலே. ஸோ இந்த 2 கேட்டகரியில் இருக்கவங்களுடைய எனர்ஜி தான் அதிகமாக இருக்குது. அவங்க வந்து இந்த பைல் நம்பர் 1 செலக்ட் பண்ணவங்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா, இவங்க எப்போவுமே வந்து ரிலாக்ஸ்டாக இருக்கணும். ஸோ இவங்களுக்கு வந்து அதிகமான அந்த டென்ஷன், ஏதோ ஒரு பய உணர்வு தான் இவங்களுடைய எல்லா காரியங்களையும் ஸ்பாயில் பண்ணுறது. அண்ட் சுற்றி இருக்கிற அந்த நபர்கள்கிட்டயும் நல்ல ஒரு பேரோ இல்லை நல்ல ஒரு டிக்னிட்டியோ கிடைக்காம கூட போகிறது. ஸோ எப்போவுமே அவங்க ரிலாக்ஸ்டாக இருக்கணும் அப்படின்ற ஒரு மெசேஜ். இன்னொன்று வந்து இப்போது ஏதாவது ஒரு விஷயத்துலேருந்து மூவ் ஆன் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அது வந்து ஒரு வீடாக இருக்கலாம், இல்லை வேலை செய்கிற இடமா இருக்கலாம், இல்லை ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கலாம்,
எதெல்லாம் வந்து லாங் ரன்னுக்கு ரொம்ப நாட்களாக இவங்களுக்கு எந்த ஒரு பெனிஃபிட்ஸும் கொடுக்கல, மேற்கொண்டு அதனால இவங்களுக்கு சோகம் தான் அடுத்தடுத்து நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா, அந்த விஷயங்கள்லேருந்து இவங்க கண்டிப்பாக வெளியேறணும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜ் வந்து கன்வே பண்ணுறாங்க. இன்னொன்று, இவங்க வந்து இப்படியே வாழ்க்கையை லீட் பண்ணி இப்படியே போகிறதுக்கு வந்து வரலை, இவங்க வந்து ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி இவங்களுக்குள்ளே இருக்குது. ஸோ இவங்க முடிவு பண்ணாங்கன்னா ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டை கொடுத்துட்டு இவங்க வந்து இந்த வாழ்க்கையை விட்டு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரியான ஒரு பெரிய அளவிலான அச்சீவ்மெண்ட்டுக்கு இவங்க தகுதியானவங்க. அதுக்கான லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் இவங்களுக்கு இருக்கு. ஆனால் இவங்க இன்னும் அதை பற்றி கன்சிடர் பண்ணாமலேயே தேவையில்லாத அந்த சின்ன சின்ன விஷயங்களுக்காக மாட்டிக்கிட்டு லைஃப் அப்படி கோத்ரூ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த விஷயத்தை அவங்க உணரணும். அவங்களுக்கான அந்த பெரிய விஷயத்துக்கான வாழ்க்கை பாதையை அவங்க நிர்ணயம் பண்ணணும் அப்படின்றதும் இந்த எனர்ஜியில் இருக்கக்கூடியவங்க இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. இப்போ நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் பிக்சரை சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய முன்னோர்கள் உங்களுக்கு சொல்கின்ற செய்தி என்ன அப்படிங்கிற விஷயத்தை கேட்டிருப்பீங்க. இப்போ நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் பிக்சரை சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய முன்னோரின் பெயர் சிவார்ப்பணம் அப்படிங்கிறத போட்டு மேம் சொன்ன விஷயங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு கனெக்ட் ஆகுது அப்படிங்கிற உங்களுடைய ஃபீட்பேக்கை கொடுங்க. இப்போ ரெண்டாவது பிக்சரை சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு அவங்களுடைய முன்னோர்கள் சொல்கின்ற செய்தி அப்படின்னா அது என்னது மேம்? ஸோ பைல் நம்பர் 2 இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ பைல் நம்பர் 2 செலக்ட் பண்ணவங்களுடைய அந்த முன்னோர்கள் எனர்ஜி அப்படின்னு பார்க்கும்போது இவங்களுக்கு வந்து ஒரு பெண் இருப்பாங்க. பெண் அது தெய்வமாக இருக்கலாம். குலதெய்வம்ன்ற ஒரு கான்செப்டே நம்மளோட முன்னோர்கள் வழிபாடு தான். ஸோ அப்போ இவங்களுடைய குலதெய்வமாக இருக்குது அந்த எனர்ஜி. அண்ட் வந்து இவங்களுடைய அந்த பெண் தெய்வம், பெண்ணை வந்து ஸோ தலைமுறையாக இவங்க வந்து இவங்களோட ஃபேமிலிக்கு ஒரு பெண்ணினுடைய அந்த ஒரு தெய்வம் மாதிரி இருந்து அவங்க வழி நடத்திட்டு வருவாங்க. அவங்களுடைய அந்த முன்னோர்களுடைய எனர்ஜி இருக்குது. இன்னொன்று வந்து இந்த குழந்தையிலே வந்து இந்த சிவனடி சேர்ந்த அந்த ஒரு சோல் இருக்குது இல்லையா, அந்த ஒரு எனர்ஜி இருக்குது. சம்டைம்ஸ் அந்த சோல் நம்மளோட கனெக்ட் பண்ணுற மாதிரி நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அது ஒரு தெய்வம் மாதிரி அந்த வழி நடத்துகிற மாதிரி இந்த 2 எனர்ஜியுமே இருக்குது. ஸோ இது தரக்கூடிய ஒரு மெசேஜ் என்ன அப்படின்னா, இவங்க எல்லா விஷயத்துலையும் அவேர்னஸாக இருக்கணும். யார் எது சொல்கிறாங்கன்றது உடனே நம்பிடக்கூடாது. ரொம்பவே அவேர்னஸாக இருக்கணும். ஏன்னா இவங்களை சுற்றி சூழ்ச்சிகளும் நடக்க அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. சூழ்ச்சிக்காரர்கள் இருக்கிறதுனால எப்போவுமே அவங்க அவேர்னஸாக இருக்கணும். அந்த அளவுக்கு ஒரு கான்ஷியஸான மைண்ட் செட் இருக்கணும். ஸோ எவ்வளோ ஒரு பிரச்சனை வந்தாலும், எவ்வளோ ஒரு இந்த வாழ்க்கையில் டிஸ்ட்ராக்ஷன் நடந்தாலுமே அந்த வில் பவர் மட்டும் இவங்க விடவே கூடாது. ஏன்னா அவங்க முன்னோர்கள் இவங்களுக்கு விட்டுட்டு போகிற ஒரு விஷயம், அது சொத்து அது இதுன்னு இருந்தால் கூட, இல்லாமல் இருந்தால் கூட, ஒரு அந்த வில் பவரை விட்டுட்டு போயிருக்காங்க. மைண்ட் ரீதியாக அவங்களுக்கு வந்து அது பை பர்த்லேருந்தே வந்திருக்கும் அந்த வில் பவர். எதாக இருந்தாலும் நம்ம வந்து சமாளிக்கலாம், எதாக இருந்தாலும் போராடலாம், தனியாக லைஃப் என்னால் நடத்த முடியும் அப்படின்ற அந்த வில் பவரை ஒரு டூலாக வச்சு இவங்களோட வாழ்க்கைக்கு தேவையான அந்த சக்ஸஸ், இந்த வாழ்க்கைக்கு தேவையான சக்ஸஸ் என்னவோ அதற்கு ஒரு டூலாக அவங்க யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு மெசேஜ் கொடுக்குறாங்க. ஸோ இவங்களுடைய பேச்சு எப்போவுமே ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கணும் மற்றவங்களை காயப்படுத்துகிற மாதிரி இருக்கக்கூடாது. சில இடங்களில் அந்த மாதிரி ஃப்ளெக்சிபிளாக போகிறது நல்லது அப்படின்ற மாதிரி இருக்குது. மேற்கொண்டு இவங்களுக்கு அந்த குழந்தையினுடைய எனர்ஜி சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த ஒரு எனர்ஜி உங்களுக்கு எப்போவுமே ஒரு பாசிட்டிவான ஒரு பிளெஸ்ஸிங்ஸு கொடுக்குற மாதிரி எனர்ஜி தான் இருக்குது. ஸோ அந்த குழந்தைய நினச்சி கூட நினைக்கும் போது இவங்களுக்கு அந்த ஒரு குழந்தை உணர்வு தோணும். ஒரு பிளேஃபுல் குழந்தைங்க வந்து ஈஸியாக மன்னிச்சிடுவாங்க, ஈஸியாக வந்து சமாதானம் ஆகிடுவாங்க. அந்த ஒரு உணர்வு இவங்களுக்கு கண்டிப்பாக வரும். அந்த ஒரு எனர்ஜியை நினைக்கும் போது அது அவங்க லைஃப்பில் யாராக இருந்தாலுமே சரி. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது தான் இவங்களுக்கு வரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. இப்போ நீங்கள் ரெண்டாவது பிக்சரை சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய முன்னோரினுடைய பெயர் சிவார்ப்பணம் அப்படிங்கிறத போட்டு மேம் சொன்ன விஷயங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு கனெக்ட் ஆச்சு அப்படிங்கிறத உங்களோட ஃபீட்பேக் மூலமாக எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. மேம் இப்போ மூணாவது பிக்சரை சூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய முன்னோர்கள் அவங்களுக்கு சொல்கின்ற செய்தி என்ன மேம்? ஸோ மூணாவது பைல் இவங்களுக்கான கார்டு. ஒரு கார்டியன் ஏஞ்சல் வந்து பின்னாடி இருந்து நம்மளை பார்த்துக்கிற மாதிரியே அந்த கார்ட்ஸ் இருக்கு. ஸோ இவங்களுடைய முன்னோர்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஆண் இருக்கிறாங்க, பெண்ணும் இருக்கிறாங்க, 2 விதமான ஜெண்டர் இருக்கிறாங்க. அந்த எனர்ஜி வந்து இருக்குது. ஸோ இவங்க எல்லாமே ஆனால் இவங்க 2 பேருமே ஒரு மிடில் ஏஜில் சிவனடி அடைஞ்சவங்களா, ஒரு 30, 40 + 50+ இதுக்குள்ளே தான் இருப்பாங்க. 30 to 50க்குள்ளே இருக்கிற அந்த எனர்ஜி இருக்குது. இவங்க தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னா,
சமீப காலமாக இவங்களுக்கு வந்து அந்த எதிர்த்து போராடக்கூடிய குணம் ரொம்ப குறைவாக இருக்குது, கம்மியாக இருக்குது. யாராவது ஏதாவது ஒன்று இவங்க லைஃப்பில் வந்து பண்ணிட்டு போயிட்டா உடனே அதில் வந்து முடங்கிடுறாங்க. அப்படி இருக்கக்கூடாது அப்படின்றாங்க. இன்னொன்று, தனியாக ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க, தனிமையில் இருக்கிறாங்க. ஸோ இவங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலி விட்டுட்டு போயிருக்காங்க, இவங்களுக்குன்னு ஒரு கம்யூனிட்டி விட்டுட்டு போயிருக்கிறாங்க. அதனோட இவங்க வந்து மிங்கிள் ஆகணும். அதனால கூட இவங்க தனியாக இருந்து பிரச்சனைகளை மாட்டிக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து உருவாகுது. ஸோ இனிமேல் அவங்க தனியாக இருக்கக்கூடாது. இவங்களுடைய அந்த கம்யூனிட்டி என்ன, ஃபேமிலி என்ன, ரிலேட்டிவ்ஸ் இருப்பாங்க. ஸோ இவங்களோட அவங்க சேர்ந்து பயணிக்கணும். அந்த வாழ்க்கை ஃபுல்லாக அந்த ஒரு துணையாவது இவங்களுக்கு வந்து இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இவங்க அதே மாதிரியான ஒரு நல்ல கம்யூனிட்டியை உருவாக்க முடியும். ஸோ தனியாகவே வாழ்ந்துட்டாங்கன்னா இவங்களுக்கு அப்புறம் எந்த விஷயமும் வந்து கனெக்டாக இருக்காது அப்படின்றது அந்த 2 எனர்ஜிக்கும் கண்டிப்பாக அவங்க முன்னோர்களுக்கு ஒரு வருத்தமாகவே இருக்கும் இவங்க மேலே. ஸோ இனிமேல் அது மாதிரி செய்யக்கூடாது. ஒரு மாதிரி இறுக்கமாக இருப்பாங்க சில பேரெல்லாம், இந்த கோல்டு ஹார்ட்டட் சொல்லுவாங்க, அப்படி இறுக்கமாக இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கவே கூடாது. இனிமேல் அவங்களுக்குள்ள அந்த இமோஷ்னல் ஃபீலிங்ஸ்லாம் வந்து துளிர் விடணும். ஸோ அப்போ நான் ட்ரை பண்ணுறேன், என்னால் முடியல அப்படின்னாலும் இவங்க முன்னோர்களை அவங்க வந்து வழிபடும் போதோ இல்லை வந்து அவங்கள நினச்சி மெடிடேஷன் பண்ணும் போதோ நிச்சயமாக ஒரு புதிய உறவை வாழ்க்கையில் அமைச்சிக்கிறதுக்கும் அந்த உறவின் மூலயமா இல்லை இவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய உறவுகளை புதுப்பிச்சுக்கிறதுக்கும் நல்ல விதத்தில் இதுக்கு எல்லாத்துக்கும் அவங்களுக்கு ஒரு எனர்ஜி, நிச்சயமாக சப்போர்ட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். ஸோ இவங்க எப்போல்லாம் முன்னோர்கள்கிட்ட கனெக்ட் பண்ண நினைக்கிறாங்களோ அப்போல்லாம் அவங்களோட இன்ட்யூஷனை ஃபாலோ பண்ணாலே போதும். அந்த உள்ளுணர்வை கொஞ்சம் வந்து லிசன் பண்ணாலே போதும். ஏன்னா அவங்களுடைய எனர்ஜி அவங்களோட ஆன்மாலே எல்லாமே இப்போ எப்படி டிஎன்ஏலே இருக்குது நம்மளுடைய முன்னோர்களுடையது, அந்த மாதிரி அவங்களோட எனர்ஜியில் இருக்கும். ஸோ அப்போது அதுலேருந்தே அவங்களோட முன்னோர்கள் அவங்கள கரெக்டாக வழி நடத்துவாங்க. நம்மளுக்கு ஒரு பர்சன் சப்போர்ட்க்கு இருக்கிறாங்க, நம்மளுக்கும் ஒரு உறவு இருக்குது அப்படின்ற ஒரு நம்பிக்கையை கொடுப்பாங்க. ஸோ இந்த விஷயங்களை அவங்க ஃபாலோ பண்ணணுன்றது அவங்களுக்கான ஒரு மெசேஜ். கண்டிப்பாக மேம். மேம் இப்போ வந்து 3வது பிக்சரை சூஸ் பண்ணியிருந்தா அவங்களுக்கு என்ன விஷயம் அப்படிங்கிறதையும் ரொம்ப அழகாக சொன்னீங்க. இப்போ நீங்கள் சூஸ் பண்ணியிருந்தது 3வது பிக்சராக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய முன்னோர்களினுடைய பெயர் சிவார்ப்பணம் அப்படிங்கிறத பதிவு செஞ்சுட்டு மேம் சொன்ன விஷயம் எந்த அளவுக்கு உங்களுக்கு கனெக்ட் ஆச்சு அப்படிங்கிறத ஃபீட்பேக்கில் கொடுங்க. மேம் இப்போ பொதுவாக ஜாதகம் அப்படின்னு சொல்லி எடுக்கும் பொழுது ஜாதகத்தில் நிறைய பேர் பித்ரு தோஷம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. இந்த பித்ரு தோஷத்துக்கு வந்து நம்ம அந்த ஆடி அமாவாசையில் வந்து தர்ப்பணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஜாதகத்தில் வந்து பித்ரு தோஷம் இருக்கவங்கள மனசுல நினைச்சிட்டு அவங்களுக்காக ஏதாவது ஒரு கார்டு எடுக்க முடியுமா மேம்? ஸோ குறிப்பிட்டு இந்த பித்ரு தோஷம் எனக்கு இருக்குது, அதனால தான் என் லைஃப்பில் இதெல்லாம் இருக்குது, முன்னோர்களோட கனெக்ட் இல்லை எனக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கான இது ஒரு கார்டு. இது ஸோ இவங்களுடைய இந்த முன்னோர்கள் எனர்ஜி அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக ரொம்ப வயதான முதியவர் தான் இருப்பாங்க. அவங்களுடைய அந்த ஒரு சமூகத்தை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க பாருங்கள், அந்த ஒரு பரம்பரையை ஸ்டார்ட் பண்ண அந்த முன்னோர்களோட எனர்ஜி தான் இருக்கும். மேபி அவங்களோட இது இங்கே கட்டாக இருக்கும் இவங்கக்கிட்ட. ஸோ அவங்களோட எனர்ஜி என்னென்னா, எந்த ஒரு காரியத்துலேயும் மாற்றுல ஒரு கால் செத்துல ஒரு கால் அப்படி விடக்கூடாது. இவங்க அதனால தான் நிறைய விஷயம் இவங்க வந்து முடியாமல் இருக்காங்க. இப்போது இந்த விஷயத்துலே அவங்களுடைய பித்ரு சாபம் இருக்குதுன்னு நினைப்பாங்க, சம்டைம்ஸ் அதெல்லாம் இல்லைன்னு நினைப்பாங்க, அதுக்கான ஒரு பரிகாரம் செய்யலான்னு நினைப்பாங்க, இல்லை அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு நினைப்பாங்க. இந்த மாதிரி ஒரு டபுள் மைண்ட் செட், 2 விதமான விஷயங்கள் ஃபாலோ பண்ணுறது, இதை வந்து அவங்க பண்ணவே கூடாது அப்படின்னு இருக்குது. இது மேற்கொண்டு இவங்களுக்கு இன்னும் அடுத்தடுத்து ஒரு சோகமான விஷயங்களை தான் கொடுத்துட்டே இருக்கும். ஸோ இவங்க ஒரே தெளிவான ஒரு கண்ணோட்டத்தோட தெளிவான ஒரு பாதையை நோக்கி வந்து போகிறாங்க. ஒரே கடிவாளம் கட்ட மாதிரி ஒரே ஃபோக்கஸ்டாக ஒரே விஷயத்தை வந்து அந்த பிலீஃப் சிஸ்டத்தை ஒரே ட்ராப்பில் கொண்டு போகிறாங்கன்னா இவங்களுக்கு இவங்க யோசிச்சுட்டு இருக்க மாதிரி அந்த பித்ரு தோஷம் இருக்குது அப்படின்றதெல்லாம் இவங்களுக்கு கிடையாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு உணர்வு இவங்களுக்கு வராது. மாறா ஃபுல்ஃபில்லாக இருப்பாங்க. நம்மளுடைய முன்னோர்கள் யாராக இருந்தாலும் நம்மளுக்கு அவங்களோட கனெக்ட் இருந்தாலும் இல்லைனாலும் அவங்களுடைய பிளெஸ்ஸிங் எனக்கு என்றைக்குமே இருக்குது அப்படின்றத இவங்க உணர்வாங்க. அண்ட் அவங்களுடைய முன்னோர்கள் சொல்கிறதும் வந்து நீ என்னை அதாவது நீ என்னை வழிபாடு செய்யாமல் இரு, இல்லை என்னை வந்து ஃபாலோ பண்ணாமல் இரு, நம்மளோட குடும்ப பாரம்பரியத்தை, அதெல்லாம் எங்களுக்கு பெருசு இல்லை. ஆனாலும் அந்த முன்னோர்கள் இவங்களுக்கு லாயலாக இருக்கிறாங்களாம். ஸோ இவங்களுக்கு என்ன தேவையோ அதை லாயலாக இருந்து அவங்களுக்கு செய்கிறாங்க. அப்போது இந்த மாதிரியான விஷயங்களை வந்து மனதளவில் யோசித்து குழம்ப வேண்டாம் அப்படின்றது அவங்களுக்கான ஒரு மெசேஜாக இருக்குது. இன்னொன்று ரொம்ப இம்பார்ட்டண்ட், பூர்வீகம் சார்ந்த விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணணும். அதை என்றைக்கும் யாருக்காக எங்கேயும் விட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்றதும் அவங்களுக்கான ஒரு மெசேஜாக இருக்குது. மேம் பொதுவாக இந்த ஆடி அமாவாசையில் முன்னோர்கள் நமக்கு சொல்கின்ற செய்தி என்ன அப்படிங்கிறத டேரோட் கார்டு மூலமாக எங்களுக்கு பார்த்து சொன்னதுக்கு ரொம்ப நன்றி மேம்.
நன்றி. அங்காள அம்மனே, அகிலாண்ட தேவியே, ஆனந்த வல்லியே, ஆதிசிவன் பாதியே, இணையில்லா சக்தியே, இமையோனின் துணைவியே, ஈந்திடுவாய் அருளையே, ஈடில்லா தெய்வமே, உலகாளும் கருமாரி மாரியம்மா, உன் பாதம் சரணடைய வந்தோம் அம்மா. Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். Saree sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. Srinagar, Velachery, Cropate and Thiruvallur.